வணக்கம் நண்பர்களே. இண்டிகோ ஏர்லைன்ஸ் சீரிஸோடைய கன்டினியூஷன் தான் அது. போன வீடியோவில் இண்டிகோ ஏர்லைன்ஸில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த டிக்கெட்டை எப்படி வெப் செக்இன் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். வெப் செக்இன் பண்ண உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் பேஜில் இண்டிகோ வெப் செக்இன் சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா PNR/புக்கிங் ரெஃபரன்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் உங்களுடைய PNR நம்பர் என்டர் பண்ணணும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ண பிறகு உங்களோட டிக்கெட்டில் புக்கிங் ரெஃபரன்ஸ் அப்படிலாம் PNR நம்பர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 6 டிஜிட் நியூமரிக்கும் ஆல்ஃபாட்டிக்கும் கலந்துருக்கும். அந்த டீட்டெயில்ஸை இங்கே என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அப்படியே லாஸ்ட் டைம் என்டர் பண்ணணும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் ஐடி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய டிக்கெட்டில் லாஸ்ட் நேம் இருக்கும். அந்த நேம் நீங்கள் என்டர் பண்ணணும். லாஸ்ட் டைம் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுடைய நேம் நவீனும், உங்களுடைய அப்பா நேம் பாலகிருஷ்ணன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, பாலகிருஷ்ணன்ன்றது தான் உங்களுடைய கடைசி நேமு. அதை நீங்கள் கொடுத்துட்டு கீழே செக்இன் இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்இன் த்ரூ ஆட்டோ அசைன் சீட் அப்படின்னு இருக்கும். மாடிஃபை சீட் செக்இன் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, செக்இன் த்ரூ ஆட்டோ அசைன் சீட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது சீட் எதுவும் சூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான சீட்டு சிஸ்டமே அசைன் பண்ணி உங்களுக்கான போர்டிங் கார்டு சென்ட் பண்ணிவிடும். அந்த சீட்டு எது வேணாலும் இருக்கலாம். விண்டோ சீட்டாக இருக்கலாம், மிடில் சீட்டாக இருக்கலாம், இல்லைனா ஐல் சீட்டாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுக்கணும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இந்த பாப்அப் மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, வெப் செக்இன் பண்ண பிறகு உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு போர்டிங் கார்டு சென்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதை மறுபடியும் நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் ஆட் ஆன் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும். உதாரணமாக நீங்கள் எக்ஸஸ் லக்கேஜ் கொண்டு போனீங்கன்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். மீல்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நிறைய சர்வீஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு சர்வீஸுக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எக்ஸஸாக பே பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பாப்அப் மெசேஜ் வரும். அதில் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுடைய இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸுக்கு தான் உங்களுக்கான வெப் செக்இன் போர்டிங் பாஸை சென்ட் பண்ணுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஜி கொஷின்ஸ் இருக்கும். அந்த டிஜி கொஷினை கோ த்ரூ பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப் செக்இன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இந்த மெசேஜில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கான போர்டிங் பாஸை உங்களுடைய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. இது ஆட்டோ அசைன் சீட்டோட ப்ரொசீஜர். ஒரு சில பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது சீட் பிளாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி செக்இன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் தான் டிக்கெட் புக் பண்ணும்போது சீட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ அசைன் ஆப்ஷன் கிடையாது. மாடிஃபை சீட்டும் செக்இன் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு வேறு சீட் சேஞ்ச் பண்ணணும்னா மாடிஃபை சீட் கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதே சீட்டில் நான் கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா செக்இன் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வழக்கம் போல் ஆட் ஆன் சர்வீஸ் ஆட் பண்ண சொல்லும். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே கண்டினியூ ஃபார் சீட் செலக்ட்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. பாப்அப் மெசேஜ் வரும். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அது சீட் மேப் வரும். அந்த சீட் மேப்பில் நீங்கள் வேறு சீட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடி மறுபடியும் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கான டிஜி கோ த்ரூ பண்ணிவிட்டு கீழே ஐ அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான போர்டிங் கார்டே உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிறதா உங்களுக்கான வெப் செக்இன் போர்டிங் கார்டு. இந்த வெப் செக்இன் போர்டிங் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜிமெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை சென்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த வெப் செக்இன் போர்டிங் கார்டை வச்சுட்டே நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப் செக்இன் பண்ணும்போதே சீட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சீட்டை சூஸ் பண்ணும்போது ஃப்ரீ சீட்டும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அப்படி இல்லைனா அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் சீட்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற சீட் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணி வெப் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வெப் செக்இன் கம்பல்சரி இல்லைன்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது. இது ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சீட் முன்னாடியே சூஸ் பண்ண முடியும். எக்ஸஸ் பேக்கேஜ் ஏதாவது ஆட் பண்ண முடியும். இது போல் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி வெப் செக்இன் பண்ணுறது நல்லது.
அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து வெறும் ஹேண்ட் லக்கேஜ் தான் இருக்கு. செக் இன் லக்கேஜ் இல்ல அப்டின்னா, வெப் செக் இன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெப் செக் இன் பண்ணி அந்த போர்டிங் கார்ட எடுத்துக்கிட்டு, நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு செக் இன் கவுண்டர் போக தேவையில்ல. டைரக்ட்டா செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிட்டு, போர்டிங் கேட் வரைக்கும் நீங்க டைரக்ட்டா போயிடலாம். அதாவது ஃப்ளைட்டுக்கு 35 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க போர்டிங் கேட் ரீச் ஆனா போதும். நடுவுல எங்கேயுமே நீங்க போக தேவையில்ல. அப்டின்னா உங்களுக்கு நெறைய டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த வெப் செக் இன் பண்றதுனால. வெப் செக் இன் பண்ணாம டைரக்ட்டா ஏர்போர்ட் போலாமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போகலாம். உங்களுடைய ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட்டா இருந்தா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணி, உங்களுக்கான செக் இன் பண்ணி போர்டிங் கார்ட வந்து நீங்க வாங்கிக்கலாம். எந்த இஷ்யூவும் கிடையாது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் சீரிஸ்ல வந்து மொத்தம் நம்ம 2 வீடியோ பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து அப்லோட் செய்யப்படும். அடுத்த வீடியோ என்னவா இருக்க போதுன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ட்ராவல் பண்றவங்க ஹேண்ட் லக்கேஜ என்னென்ன கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது. ஹேண்ட் லக்கேஜுடைய சைஸ் என்ன இருக்கணும், ஹேண்ட் லக்கேஜ் பாலிசி என்ன, அதாவது இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஏர்லைன் பாலிசி என்னன்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.